என்னதான் ஆச்சு மிஸ் அபி? நான் அம்மா அண்ணன், எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. நானு அம்மா அண்ணன் தான். விஷா வந்து நான் அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், Form 5 படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடு நாங்கள் அப்போதான் ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீடு வந்து மாறி புதுசாக போனோம், ஒரு வீட்டுக்கு போனோம். ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து நாங்கள் எமர்ஜென்சியாக தான் நாங்கள் போனோம் அந்த வீட்டுக்கு, ஏன்னா வேற வீடு கிடைக்கல. அதனால நாங்கள் வந்து எமர்ஜென்சியாக தான் போனோம். ஆனால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யார் இருந்தாங்க அந்த வீட்டில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் அங்கே வந்து ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. நாங்கள் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது நான் அப்போ ஸ்கூலுக்கு போவேன் வருவேன், கேர்ள்ஸ் ஸ்கூலு நான் போவேன் வருவேன். அம்மா ஒண்டி தான் வீட்டில் இருப்பாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு 4 மாதம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, என்னோட ஒரு நாள் நைட்டு வந்து நான் அம்மா வந்து பக்கத்துல வந்து எங்க சொந்தக்காரங்க வீடு, எங்க அத்தை வீடு இருந்துச்சு அடுத்த தாமான்ல. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம், 2 பேரும் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல கிளம்பிட்டோம். அந்த நேரத்துல எங்க சின்னம்மா அவங்களும் பக்கத்துல தான் இங்கதான் இருக்காங்க, அடுத்த தாமான்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்களை பாக்குறதுக்கு நைட்டு அதே நாங்க போய் ஒரு 1/2 hour அவங்க வந்திருக்காங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் டோர், அதனால வந்து கேட் இருக்கும், சிலிண்டர் டோர். கர்டன் வந்து நாங்க பாதியில எடுத்து விட்டுட்டு நாங்க போயிடுவோம். ஈஷா நான் வந்து வீட்டுல பொம்பளை பிள்ளை சொன்ன அம்மா என்ன சொன்னாங்கன்னா, காலைல கொலுசு போட்டுக்கணும், கையில வளையல் போட்டுக்கணும் சொல்லுவாங்க. ஸோ நான் அம்மா சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, காலைல கொலுசு போட்டிருப்பேன், வளையல் போட்டிருப்பேன், ஸ்கூல் போனா கூட போட்டிருப்பேன். எங்க சின்னம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, என் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க, அபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்ப கொலுசு சத்தம் கிச்சன்ல இருந்து என்ன மாதிரி ஒரு கேர்ள், ஒரு நிழல் மாதிரி கிச்சன்ல இருந்து வேகமா கொலுசு சத்தோட நேரம் சிலிண்டர் டோர் உள்ளுக்கு வெளியே வந்து பாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 தடவை அவங்க பார்த்துட்டு என்ன அபி வந்து பார்த்துட்டு இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. யாருமே இல்ல. சரி பரவாயில்ல, அதாவது எங்க அத்தை வீடு சொன்னேன்னு, சரி அவங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கதான் இருக்கோம். ஆனா அவங்களும் வந்திருக்காங்க, வந்துட்டுதான் கதையை சொல்றாங்க. இந்த மாதிரி அபி மாதிரி ஒரு பிள்ளை பார்த்தேன் உள்ளுக்கு, நான் அபின்னு தான் நினைச்சேன், அது ஒண்டிதான் வீட்டுல இருக்கு, ஆனா நான் போனேன் யாரும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணோம். உண்மையில நான் என் கண்ணாலே நான் பார்த்தேன் நிழல். என்னாச்சு? காலையில் நான் ஸ்கூல் காலையில் நான் எழுந்திருக்கிறேன். இப்போ எழுந்திருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து ஒரு பூனை வளர்ப்பேன், ஒரே ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பூனை கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், காலைல ஸ்கூலுக்கு 5 மணிக்கு 6:30க்கு வெளியே ஆகணும். நம்ம 5 மணிக்கு மேல எழுந்திருச்சு. கதவு திறந்த உடனே கிச்சன் லிஷ்ல வந்து லைட் அணைச்சிட்டு, ரூம் லைட் ஒரு ஃபேன் ரூம் லைட் மட்டும் திறந்து விட்டுருக்கோம், ஹால் லைட் அணைச்சிடுவோம். அந்த இதுல வந்து அந்த நிழல்ல வந்து காலைல கதவு நான் டக்குன்னு திறந்தோடனே, விஷா நம்ம கதவு திறந்தோடனே மேலதானே பார்ப்போம். ஆனா நான் கீழே திறந்தோடனே ரூம்ல தான் பார்ப்பேன். நிழல் ஓடும் அப்படியே கிச்சன்ல இருந்து அப்படியே ஹாலுக்கு நிழல் ஓடும். நான் பாத்துருவேன். பார்த்து என்ன பண்ண குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு என்ன கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஆளோட நிழல் மாதிரி இருக்குமா? ஆளோட நிழல். அதை பார்த்து நீங்க எப்படி கூலா பயப்படாம நீங்க நார்மலா இருந்தீங்க? கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் ஸ்கூல் கிளம்பும் போது எங்க பக்கத்துல உட்காந்துருக்கா என்ன இது எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து கிளம்பிட்டு நான் போயிடுவேன். அம்மா வீட்டுல இருப்பாங்க. லீவ் டைம்ல நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு விஷயம் நான் பூனை வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு அது மாதிரி இருக்கும்போது என்ன பார்த்த வாக்குல பூனை இருக்கும். பார்த்தோமா பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்ப்போம். தூக்கி வச்சிருந்தேன்னா, ஷோல்டர்ல தூக்கி வச்சிருந்தேன்னா பின்னாடி யாரோ நின்னா அது உருவும், ஒரு மாதிரி பூனை உருவும். அப்ப இது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாமி பார்க்கும்போது, நான் அந்த வீட்டுக்கு போனோடனே பின்னாடி வந்து ஒரு டவுன் பண்ணாங்க, ஒரு செடி மாதிரி வச்சிருந்தாங்க வீட்டுக்கு பின்னாடி. அப்ப அங்க வந்து ஒரு தவுக்குல இருந்துச்சு. யூஸ்வலா என் அம்மா வந்து பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெட்டி சாச்சிடுவாங்க எதுவாக இருந்தாலும். ஸோ அப்ப அவங்க அந்த டவுன் பண்ணாங்க வந்து அவங்க ஆட்டியோடு வெட்டிட்டாங்க. டவுன் பண்ணாங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாழை மரம் ஒண்ணு இருந்துச்சு, அது சின்னதா இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டாங்க. பாலமரை வெட்டிட்டாங்க. அந்த டவுன் பண்ணாங்க வெட்டி அங்க ஒரு தவுக்குல இருந்துச்சு, அந்த தவுக்குலயும் சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு சாமி பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க. தவுக்குல என்ன பண்ணுச்சு? அது செவனின்னு ஒரு ஓரமா இருந்து பார்த்திருக்கோம். அது வந்து அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, மேபி அது தவுக்குல ரூபத்துல அது வந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா
அம்மா இது பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம போட்டோ படம்னா நம்ம வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூல் படிக்கும்போது செவ்வி சொல்லுவாங்க, காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம ஃபேஸே வரைஞ்சி பட்டை வாங்குற மாதிரி வரைஞ்சி அதை பார்த்து எழுதிருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சி ஊட்டி வச்சிருங்க செவத்துலன்ட்டு. நான் ஆர்ட் கிளாஸ்னால நான் வந்து வரைஞ்சி ஊட்டி வச்சுட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ, வரைஞ்சி நான் பென் இந்த தண்ணி கலர் அடிச்சு வச்சுட்டேன். காலைல எழுந்திருக்கும் போது அந்த போட்டோ என்னோட மூச்சில கண்ணு மட்டும் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கண்ணு மட்டும் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்கும். இங்கிட்ட அங்கிட்டு போனேன்னா கண்ணு வந்து நவராது பாருங்க, ஆனா அந்த கண்ணு இங்கிட்ட அங்கிட்டு நவர்ற மாதிரியே இருக்கும். அப்போ அம்மா வந்தாங்க, அம்மா யுஷ்னா என் ரூம்க்குலாம் வருவாங்க. ஏன்னா எனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துட்டாங்க. அப்ப தனியா அம்மா வந்து பாப்பாங்க, ரூம்லாம் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. டைம்ல அம்மா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு முறைக்கிற மாதிரியே இருக்கும். அம்மா அதை கழட்ட சொல்லிட்டாங்க, வேண்டாம் இது வைக்காத கழட்டிடு அப்படின்னு சொன்னா அதை நான் எடுத்துட்டு நான் என்ன சம்டைம் ஒரு நாள் வந்து காலைல நான் வந்து லீவ் டைம்னா விஷயம் நம்ம லேட்டா தானே எழுந்திரிப்போம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், காலைல கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சோம். 11 மணிக்கு வரல எழுந்திரிச்சேன். பிறகு நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு மிச்சம் மீதி பேசுவோம். ஓகே ஷூர். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ஓகே, மிஸ் அபி அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுடைய பிரதர் அப்புறம் அம்மா 3 பேர் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நிழலுடைய நடமாட்டம் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அவங்க வீட்டில் இல்லாத போது அவங்க ரூபத்தில் வேற யாரும் இருந்த மாதிரி அவங்களுடைய சின்னம்மா பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரைஞ்சிருந்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ இவங்களே பார்த்து முறைக்கிற மாதிரி, அந்த கண்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரிலாம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் தூங்குனீங்க, மறுநாள் எந்திரிச்சிங்க, என்ன ஆச்சு? ஓகே, ஸோ நான் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க, நான் இப்போ தூங்கிட்டு இருக்குமே நம்மளை போட்டு அமுத்தம், நம்மளால மூச்சு விட முடியாது கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் வந்து அப்போதான் அனுபவிச்சேன். எப்படின்னா, என்னோட தலைமாட்டுக்கு பின்னாடி வந்து துணி மடிச்சு வைக்கிற ஒரு அறை வந்து வச்சிருப்பேன். அப்ப நான் தூங்கிட்டு இருக்கமேது என்னை யாரும் பிடிச்சி அழுத்துறாங்க, என் நெஞ்சி மேல யாரும் பிடிச்சி அழுத்துறாங்க. நானும் என்னமோ ஃபீல்னா சொல்றேன், என்னால வந்து கத்த முடியல, இப்படின்னு என்னென்னமோ சொல்லி இது பண்ணிட்டு அப்படி டக்குன்னு விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சாமி பார்த்தது அதை வந்து என்னன்னா பொந்தியானான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்தது பொந்தியானா விநாயகர் பேய் அப்படின்ட்டு. அது வந்து பறக்கும், அந்த செவுத்து மேல உட்காரணும் மேல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க அண்ணன் வந்து எப்பயாச்சும் எங்க கூட இருக்கும்போது எங்க அண்ணனை போட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து ஃபைனல் இன்னொன்னு என்னன்னா, அந்த டைம்ல வந்து சித்தி நாடகம் ரொம்ப ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சித்தி நாடகம்ல அப்ப நாங்க என்ன பண்ணோம், 12 மணிக்கு நம்ம வந்து ராத்திரி எங்களால தூங்க முடியாது, ஏன்னா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப சாமி பார்த்தாக்குள்ள சொல்லிட்டாங்க, நீங்க விடிய காலை 4 மணி வரைக்கும் முடிஞ்ச நீங்க முடிச்சிருக்க பாருங்க, 4 மணிக்கு மேலதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், தூக்கம் வரும், ஆனா நாங்க சீடியை போட்டு பப்ல சீடி தானே, சீடியை போட்டு அந்த சித்தி நாடகம் 4 மணி வரைக்கும் ஓட்டுவோம். தூக்கம் வரும், ஆனா தூங்க மாட்டோம். தூங்கிட்டா அவ்வளவுதான், 4 மணி வரைக்கும் அப்படியே தூக்கத்தை கட்டுப்படுத்தி 4 மணிக்கு மேல இதேதான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு 4 மாசமா. தூங்கிட்டா எல்லாருக்குமே வந்து தூங்கிட்டோம்னா அமுத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அப்ப வந்து அம்மா ரொம்ப சாமி பத்தினால ஒரு சாமியார வீட்டுக்கு போம மாதிரிலாம் வளர்த்து என்னமோ செஞ்சாங்க. இப்ப வந்து கட்டு கட்டினாங்க. ஸோ நாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹால்ல படுங்க, ரூம்ல படுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன பண்ண, அம்மா வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு நான் கீழே படுத்தேன், அண்ணன் வந்து என் பக்கத்துல படுத்து. அக்கா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு நகம் நம்மளுடைய அந்த ஆள் கட்டின விரல் இருக்கு தெரியுமாக்கா, அதோட நகம் சரியான நீட்டுக்கா. நான் படுத்திருக்கேன், நகத்தை வச்சு மண்டையில இப்படி பறந்தனா எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி எனக்கு செஞ்சுது.
என்ன பண்ணீங்க? என்ன பண்ணேன், டக்குனு ஒழிச்சிட்டு பாக்குறேன் அண்ணன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு தலையை மறுபடியும் தேய்ச்சி விட்டுட்டு அண்ணன் சைடு திரும்பி படுத்துட்டு அம்மாவை எழுப்ப முடியல. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த வீட்டுல வந்து யாருமே 4 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்களா. அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு சேட்டை இருக்கு. இந்த வீட்டு ஓனர் வந்து எங்ககிட்ட சொல்லல. ஆனா அதுவும் இல்லாம நாங்க ரொம்ப அர்ஜென்டா நாங்க வீடு நாங்க தேடிட்டு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, எந்த வீடா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தான் நாங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா நாங்க மிஞ்சி நாங்க 6 மாசம் அந்த வீட்டுலயே இருந்தோம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. அந்த 6 மாசத்துல நடந்த worst-ஆன இன்சிடென்ட் வேற ஏதாவது இருக்கா? பாத்ரூம்லக்கா நான் சம்டைம்ஸ் நான் குளிக்கும் போது அதோட நிழல் வந்துக்கா நம்மளுடைய அந்த அந்த சிமெண்ட் இருக்கு தெரியுமாக்கா, அதை நான் பாப்பேன்க்கா. நான் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னுடைய நிழலும் இருக்கும், இன்னொரு ஆளுடைய நிழலும் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல? அது கூட பேச முயற்சி பண்ணி இல்லக்கா, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லக்கா. அது பொந்தியானு சொன்னாங்க. அது பாத்துக்கலாம்ல சேப்பகமோ அப்படின்ட்டு. நான் சின்ன பிள்ளை எனக்கு பொம்பாய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வெளியானது எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் வெளியானதுக்கு அப்புறம் வந்து என்னமோ சொன்னாங்க அவங்க, அந்த கருப்பு கோழி எல்லாம் வந்து அண்ணன் தான் செஞ்சு. அது வந்து அண்ணன் மேல ரொம்ப அண்ணன் பார்க்க நல்லா இருக்கும். அண்ணா பண்ண கல்யாணம் பண்ண அவன் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனை வந்து அந்த கருப்பு கோழி கருப்பு இதுல வந்து காலு அறுத்து விட்டுட்டு ரத்தத்தோட அந்த வீட்டுல வந்து உள்ளுக்கு நாங்க வெளியாகணும் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வெளியாட்டு கேட்டை சாப்பிட்டு என்னது அந்த எங்க 3 பேர்த்தையும் தலையில சுத்தி அந்த கோழிய அந்த காலை வெட்டி விட்டுட்டு அந்த வீட்டு உள்ளுக்கு வாசப்படி இருக்குல்ல அதுல போட்டுட்டு இங்க போங்க திரும்பி பார்க்காம அப்படின்னு போசங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அந்த கோழியை இது பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். எது சமைச்சாலும்க்கா அந்த நாங்க வந்து சமைச்சோமா சாப்பிடும்போது ருசி இருக்காது. அதனாலே வந்து என்னம்மா சமைக்கிறீங்க, நல்லா செய்வாங்க அம்மா சமைப்பாங்க, ஆனா அங்க ருசி இருக்காது. அப்பதான் சமைச்சு வந்துட்டு ஒரு 1/2 hour கூட நாங்க போய் சாப்பிடுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும், ஆனா ருசி இருக்காது அந்த மாதிரி. ஆனா அந்த வீடு வந்து எப்பவுமே மங்களாதான் இருக்கும், அந்த ஒரு வெளிச்சமாவே இருக்காது அந்த வீடு. அது யூஸ்வலா அது வந்து கிச்சன் சைடு தான் ரொம்ப அது வந்து அலையும். அதாவது கிச்சன் சைடு சாப்பாடு தானே, கிச்சன் சைடு தான் ரொம்ப இருக்கும். ஆனா அது உண்மையிலே வந்து அது தைரியம் தான். அது அந்த டைம்ல அவங்க சொல்லுவாங்க, நம்ம பக்கத்துலயே தான் உட்காந்துருக்குமா. அந்த சூசரி சொன்னாரு, பக்கத்துலயே தான் உட்காந்துருக்கோம் ஆனா உங்களை எதுவும் செய்யாது, பக்கத்துலயே தான் உட்காந்துருக்கோம் உங்களை எதுவும் செய்யாது, ஆனா நீங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்களும் பார்த்தோம் முடியல. அப்புறம் நாங்க விசாரிச்சோம், அந்த வீடு கட்டுனாங்க தெரியுமாக்கா, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து சுடுகாடுன்னு சொன்னாங்க. அந்த காலத்து ஆளுங்க வந்து அந்த அந்த போர்ச்சுகீஸ் கண்ணுங்க அப்போள்ள ஆளுங்களா இருக்காங்கல்ல, அந்த இடம் வந்து சுடுகாடை அழிச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல தான் அவங்க வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் அந்த பொந்தியான அது வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல உள்ளதா அது அந்த வீடு வந்து அதோட வீடா, அது போவாதான். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK
ஓகே. செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. அப்படி என்னதான் நடந்தது திருமதி ரத்னா? நான் எங்க தாமானுக்கு வெளியாகிற இடத்துல வந்து சிம்பாங்ல வெளியே வந்து மெயின் ரோடு. அந்த ரோட்ல வந்து டெய்லி அப்பப்ப அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யாரும் சொல்லாலும் இறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த ரோட்ல ரொம்ப. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு சொன்னாங்க, இன்னைக்கும் நான் காலையில வேலைக்கு போகும்போது நாய்க்காரன் அடிபட்டு செத்து போயிட்டான் ரோட்ல அப்படின்ட்டு. அப்போ விட்டுட்டேன். நானும் அதை பத்தி எதுவும் கேட்டுக்கல. ஏன்னா அங்க அடிக்கடி சாவு நடக்கிறதுனால நானும் கண்டுக்கல. அப்போ அன்னைக்கு நைட் அவங்க வேலை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைக்கு சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிடும்போது தாம்பல இருந்து வெளியாகணும். வெளியாகும் போது லெஃப்ட் சைடு என்னோட சைடு அந்த ரோட்டுக்கிட்ட அந்த டிவைடர் கிட்ட ஒரு மலாய்க்கார மாதிரி கருப்பு கலர் ஃபுல்லா உடு போட்டுட்டு ஹெல்மெட் போட்டிருக்கான். போட்டுட்டு தலையை வந்து கீழே குமிஞ்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான் இருட்டுல. கீழே வந்து ஒரு மோட்டர் கிடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மாமா இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்கு அப்படி சொல்லி நான் காட்டினேன். அந்த பைக் அங்கேதான் இருக்கு. அப்ப அவரு சொன்னாரு, நான் அவங்ககிட்ட சொன்னது அந்த இடம் தான், அங்கதான் அவன் செத்து போனான் அப்படின்ட்டு. எனக்கு அது நம்பவே முடியல. ஏன்னா நான் பார்த்தேன் அந்த ஆளை உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த பைக்கு கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவரு சொல்றாரு அந்த இடத்துல தான் செத்து போனா, அது யாரும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் பார்த்தேன். அவர் கண்ணுக்கு நீங்க அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியல. ஏன்னா நான் தான் பார்த்து சொன்னேன், இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இங்கதான் நடந்துச்சு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரியும் அதுதான் நடந்தது அப்படின்ட்டு, அங்கதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க நான் திரும்பி பார்த்துட்டே வந்தேன். அவ இல்ல, அண்ணா நான் இவர்கிட்ட காட்டினேன் அங்கதான்ட்டு இல்ல. உங்க கண்ணுக்கு அந்த முளை காய் தெரியுறாரு, ஆனா உங்க ஹஸ்பண்ட் கண்ணுக்கு அதே காய் தெரிஞ்சாரா? தெரியல. ஏன்னா நான் தான் பார்த்தேன். அந்த சைடு இருட்டா இருந்துச்சு. அந்த மரம் இருக்கும்ல, மரம் டிவைடர் கிட்ட அவன் அந்த கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி கீழே தலை கீழே குமிஞ்சு அப்படி உட்கார்ந்துருந்தான். நான் பார்த்துட்டு சொன்னா இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்குன்னு சொன்னதுக்கு அப்பதான் அவர் சொன்னாரு, அங்கதான் அவன் செத்து கிடந்தான் அப்படின்ட்டு. பைக் ஆனா அங்கேதான் இருக்கு. நான் திரும்பி பார்த்துட்டே போனேன் காடியில, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னாரு. அதோட நானும் பார்க்கல. அப்புறம் அந்த சைடு போனாலே நான் அங்க பார்க்க மாட்டேன். தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, தூக்கம் வரல. எனக்கு ஒரே யோசனை, நம்ம பார்த்து நம்ம கண்ணுக்கு அவன் அங்க இருந்தா எப்படி அவன் இல்லாம போன கொஞ்ச நேரத்துல இப்படி வளைஞ்சு இப்படி வெளியாகி நான் காட்டும் போது அவன் அங்க இல்ல. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 03691333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK. செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க